கடை வாடகை ஒரு 10,000 என்றால், மாசம் 10,000 என்றால் எப்படி இருக்கு? திடீர்னு அந்த அறநிலைத்துறை அமைச்சராக அன்பிற்கினிய ஐயா சேகர் பாபு அவர்களை போட்ட உடனே 10 மடங்கு விலையேற்றி 1 லட்சம் ஆக்கிட்டாங்க. இதை பலமுறை நாங்களும் அறிக்கை கொடுத்து பார்த்தோம். ஒன்னு ஒரு காதல வாங்குற மாதிரி இல்ல. சரி, இன்னும் 6 மாசம் தான், மொத்தமா கதையை முடிச்சாலே ஒளி வழி கிடையாது. இதை அது வழி கிடையாது. இப்ப எத்தனை தடவை அறிக்கை கொடுக்குறது, எத்தனை தடவை கோயில் நிலத்துல கடையை கட்டி வாடகை விட்டது யாரு? நீ. கோயில் அருகில வீடை கட்டி வாடகை விட்டது யாரு? நீங்க. அதுல ஒரு நியாயமான வாடகையை போட்டால் மக்கள் சரி. 10ல இருந்து 11,000 சரி, 12,000 சரி, 13,000 சரி, சரி ரொம்ப கஷ்டம் 15,000 சரி, 1 லட்ச ரூபாய் எப்படி? எப்படி குவார்டர்னாலும் 10 ரூபா கூட வாங்கணும். கோயில்ல கடை 10 லட்ச ரூபாய்க்கு மேல கூட வாங்கணும்னா அடாவடி பொருளாதார கொள்கை. பாருங்கள், வாழை தோப்பு, வாழை நட்டு வளர்த்திருக்கிறேன், கரும்பு நட்டு வளர்த்திருக்கிறேன், வெம்பாடு விட்டிருக்கிறேன், அதுக்கு உரம் வைத்திருக்கிறேன், தோகையை கிழித்து விட்டிருக்கிறேன், அது வாடி விடாமல் வதங்கி விடாமல் தண்ணீர் வாய்ச்சிருக்கிறேன். எல்லாம் விளைஞ்சு வருகிற போது காலையில் வாழைத்தாரை வெட்டலாம் என்று வீட்டுக்கு செல்கிறேன், கரும்பை வெட்டலாம் என்று வீட்டுக்கு செல்கிறேன். வாழைத்தார் முழுக்க குறைந்து தின்று விடுகிறது, யானை புகுந்து கரும்பு காட்டில் முழுக்க அழித்து விடுகிறது, மொத்தத்தையும் நாசம் பண்ணி விடுகிறது. இந்த யானைக்கும் குரங்குக்கும் வாழைக்கும் கரும்புக்கும் சம்பந்தம் உண்டா? இல்லை. அது உழைத்ததா, நட்டதா, தண்ணி வாய்ச்சியதா, உரம் போட்டதா? ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் பலனை அது அனுபவித்து விட்டது. அதுபோலதான் இந்த சரக்கு மற்றும் சதை வரி. கடை என்னது, உழைப்பு என்னது, முதலீடு என்னது, ஆனால் வரி எனக்கு என்று எடுத்துக்கொண்டு போவதுதான் அடாவடி பொருளாதார கொள்கை. இந்த வரியை எடுத்துக்கொண்டு போனார்கள். நாடெங்கிலும் ஜிஎஸ்டியால், சரக்கு மற்றும் சதை வரியால் எவ்வளவு வருவாய் பெருக்கம்? அறிக்கை இல்லை. அந்த வரி பெருக்கத்தால் ஏற்பட்ட நிதி வளமையால், நிதி பெருக்கத்தால் அந்த நிதியை நாட்டு மக்களுக்கு எந்த நலத்திட்டத்திற்காக எவ்வளவு பிரித்து கொடுத்தீர்கள்? கேள்விக்கு பதில் இல்லை. அப்ப எவ்வளவு ஆழ்ந்து யோசித்து பார்க்க வேண்டும். பார்வையற்றவன் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி, மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கிற முச்சக்கர வாகனத்திற்கு வரி, மாணவர்கள் தேர்வு எழுதுகிற தாளுக்கு வரி, கேட்கும் திறனற்றவர்கள் பொருத்துகிற செவி, கேள்வி திறன் கொண்ட அந்த கேட்கும் திறன் கொண்ட செவி கருவிக்கு, அந்த கருவிக்கு வரி. உலகத்தில் இதுபோல ஒரு வரி என்று நாட்டு மக்களை வதைக்கிற ஒரு நாடு எங்க? பொருளாதார கொள்கை உண்டா? ஏதாவது உண்டா? எங்க இருக்கிறது? நீங்கள் வீடு கட்ட நினைத்தால் கம்பிக்கு வரி, கல்லுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, செங்கல் எல்லாவற்றுக்கும் வரி. அப்போ நீங்கள் வரிதான் கட்ட முடிய ஒருபோதும் வீடு கட்ட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை இந்த நாடு ஏற்றிருக்கிறது. கடைசிக்கு என்ன? ஆன்லைன் வர்த்தகம். ஆன்லைன் வர்த்தகத்தில் என்ன ஆனது? மொத்த வியாபாரியின் வாழ்க்கை வீதிக்கு வந்து விட்டது, நாசமாகிவிட்டது. இன்னைக்கு குண்டூசியிலிருந்து கோணிப்பை வரைக்கும், வடக்கமாரிலிருந்து வேட்டி சட்டை வரைக்கும் எல்லாம் அழைச்சி சொன்னா கொண்டு வந்து கொடுத்துறான். அப்ப கடை வச்சிருக்க என்ன பண்ணுவான்? கடை வச்சிருக்க பல கோடி குடும்பங்கள் என்ன? ஸ்விக்கி, சுமோட்டோ, ஊபர், ஓலோ, இந்த முதலாளி யாராவது சொல்லி இந்த கூட்டத்தில் இந்த ஸ்விக்கி, சுமோட்டோ, இந்த ஆன்லைன் வர்த்தகம் எவனாவது ஒரு முதலாளியை காட்டு. காற்றை வியாபாரம் செய்து கண்ணுக்கு தெரியாத முதலாளிகள் இந்த மண்ணின் மக்களின் உழைப்பை சுரண்டி கொண்டு போகிறார்கள். வீட்டில் இருந்தபடியே எல்லாவற்றையும் அலைபேசியில அழைத்து, எனக்கு இது கொடு, எனக்கு ஒரு காலனி கொடு, எனக்கு ஒரு கடிகாரம் கொடு, எனக்கு ஒரு சட்டை கொடு, எனக்கு சோப்பு கொடு, எல்லாத்தையும் வீட்டில் வந்து கொடுத்தா மணி கடை வச்சிருக்க என்ன பண்ணுவான்? அன்னைக்கு வால்மார்ட் வந்தது, அமெரிக்காவின் வால்மார்ட், எதிர்த்து போராடினோம். இதே ஐயா வெள்ளையின் தலைமையிலே பல வணிகர்கள் சேர்ந்து எதிர்த்து போராடினோம். நானெல்லாம் கடுமையாக நின்று போராடினோம், தடுத்தோம். டிமார்ட் என்று வேற வேலை உள்ளவங்க யாவரும் வணிகர்களுடைய நலனை பற்றியோ அவருடைய எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்படுவதாக இல்லை. மின் கட்டண உயர்வு, நூல் விலை உயர்வு, நெசவாளி வாழ்க்கை போச்சு. விவசாயி விலை வச்சு வந்தால் அது கொள்முதல் இல்லை. அவன் ஒரு மூட்டைக்கு 100 ரூபாய் கமிஷன், 100 ரூபாய் தான் லாபமே வரும். அந்த நெல்லை எடுத்துக்கொள்வதற்கு 100 ரூபாய் கமிஷன்.
எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட கட்டமைப்பு. ஆண்டுதோறும் மாநாடு நடத்தி பயனில்லை பெருமக்களே. இதை மாற்ற வேண்டும் என்கிற உறுதியை எடுப்பதில் தான் பயனிருக்கிறது. திரும்ப திரும்ப 42வது மாநாடு, 45வது மாநாடு, நீ 500 மாநாடு போட்டாலும் அடுத்தடுத்த தலைமுறை இதே மாதிரி கூடி கூடி கத்திக்கொண்டுதான் இருக்கும். ஒன்றும் நடக்க. நீ நாட்டை, மக்களை, மண்ணை நேசிக்கிற ஒரு மகனிடத்தில் அதிகாரத்தை கொடுக்காத வரை நீ இதே மாதிரி கூடி கூடி கலைய வேண்டியதுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன இருக்கு இப்ப இங்க ஒரு கோரிக்கை, தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய கோரிக்கை. என்ன கோரிக்கை? கோயில் சார்ந்த மனைகளில் வாழ்வோருக்கு, கடை வைத்திருப்போருக்கு 2016 வரை நடைமுறையில் இருந்த ஒரு வாடகை, ஒரு தொகை, அது கட்டுமானதா இருக்கு. இப்போ உதாரணமா கடை வாடகை ஒரு 10,000 என்றால், மாசம் 10,000 என்றால் எப்படி இருக்கு? திடீர்னு அந்த அறநிலைத்துறை அமைச்சராக அன்பிற்கினிய ஐயா சேகர் பாபு அவர்களை போட்ட உடனே 10 மடங்கு விலையேற்றி 1 லட்சம் ஆக்கிட்டாங்க. இதை பலமுறை நாங்களும் அறிக்கை கொடுத்து பார்த்தோம். ஒன்னு ஒரு காதல வாங்குற மாதிரி இல்ல. சரி, இன்னும் 6 மாசம் தான், மொத்தமா கதையை முடிச்சாலே ஒளி வழி கிடையாது. இதை அது வழி கிடையாது. இப்ப எத்தனை தடவை அறிக்கை கொடுக்குறது, எத்தனை தடவை கோயில் நிலத்துல கடையை கட்டி வாடகை விட்டது யாரு? நீ. கோயில் அருகில வீடை கட்டி வாடகை விட்டது யாரு? நீங்க. அதுல ஒரு நியாயமான வாடகையை போட்டால் மக்கள் சரி. 10ல இருந்து 11,000 சரி, 12,000 சரி, 13,000 சரி, சரி ரொம்ப கஷ்டம் 15,000 சரி, 1 லட்ச ரூபாய் எப்படி? எப்படி குவார்டர்னாலும் 10 ரூபா கூட வாங்கணும். கோயில்ல கடை 10 லட்ச ரூபாய்க்கு மேல கூட வாங்கணும்னா இது எப்படி? என்கிட்ட வந்து கேட்பாங்க, கூட்டணி வைக்க மாட்டீங்களா சீமா வைக்கணும், யாரோட வைக்கிறது? பதில் யாராவது வைக்கலாம் சொல்லுங்கன்னா பதில் இல்லை. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், இந்த கமிஷன் வாங்குறதெல்லாம் ஒழிக்கணும். நான் ஒரு முடிவு எடுத்தேன், அதுக்கு ஒரே வழி, இவங்க எல்லாரையும் ஒழிக்கணும், இல்லைன்னா வழி கிடையாது. நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது.